கேப்டன் தமிழ் மீது மிகப்பெரிய ஒரு பற்று வைத்திருந்தது என்பது எல்லாருக்குமே தெரியும். தமிழ் மொழியில் மட்டுமே நடிப்பேன் என்ற ஒரே உறுதியோடு தன்னுடைய காலம் முழுவதும் வாழ்ந்து காட்டியவர் கேப்டன் அவர்கள். மேடைக்கு பேசுவாங்க, ஆனா பாத்தீங்கன்னா வெளிப்படங்கள்ல நடிச்சுட்டு இருப்பாங்க. சொல் ஒன்று செயல் ஒன்று. அட்வர்டைஸ்மெண்ட்ல கேப்டன் நடிச்சு நீங்க பார்த்திருக்கீங்களா? கோகோலா குடிக்கிறது, ஜுவல்லரி அட்வர்டைஸ்மெண்ட், ஏதாவது அத்தனை வாய்ப்புகளும் கேப்டனை தேடி வந்ததுதான். என் மக்களை தவறான வழியிலே என்னைக்கும் நான் கொண்டு செல்ல மாட்டேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆரை தன்னுடைய குருநாதராக ஏற்றுக்கொண்டு கேப்டன் அவர்கள் புரட்சி தலைவர் போலவே புரட்சி கலைஞர் அவருடைய வழியிலேயே நடந்தவர். மக்கள் தன்னை தேடி வந்தார். நம்மால் முடிந்த உதவிகளை செய்யணும். பசி என்று வருபவர்களுக்கு உணவளிக்காமல் அனுப்பக்கூடாது என்பதை எனக்கு திருமணமான முதல் நாளிலேயே கேப்டன் சொல்லிக் கொடுத்தார். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வீட்டிலும் சரி அலுவலகத்திலும் சரி தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் நடக்கும், தொடரும். இந்த யுகம் இருக்கும் வரை கேப்டனை தேடி வருபவர்களுக்கு அன்பாக உபசரித்து உங்களுக்கு உணவளிப்பதுதான் என்னுடைய ஒரே குறிக்கோள் அப்படின்றத சொல்றேன். கேப்டன் தமிழ் மீது மிகப்பெரிய ஒரு பற்று வைத்திருந்தது என்பது எல்லாருக்குமே தெரியும். கேப்டன் நினைச்சிருந்தா எத்தனையோ திரைப்படங்கள்ல நடிச்சிருக்கலாம், எத்தனையோ இந்தி படங்கள், எத்தனையோ தெலுங்கு படங்கள், எத்தனையோ ஹாலிவுட், எத்தனையோ படங்கள் அவருக்கு வாய்ப்பு இருந்தது. ஆனால் சொல் ஒன்று செயல் ஒன்று நம்ம தலைவருக்கு தெரியாது. ஒரு சொல்லை சொன்னால் அந்த சொல் வழியிலேயே நிற்பவர் தான் கேப்டன் அவர்கள். என் மொழி தமிழ் மொழி, தமிழ் மொழியில் மட்டுமே நடிப்பேன் என்ற ஒரே உறுதியோடு தன்னுடைய காலம் முழுவதும் வாழ்ந்து காட்டியவர் கேப்டன் அவர்கள். இன்னைக்கு எத்தனையோ பேரை நம்ம பார்க்கிறோம் திரைத்துறையில. சொல் ஒன்று செயல் ஒன்று. மேடைக்கு பேசுவாங்க, ஆனா பாத்தீங்கன்னா வெளிப்படங்கள்ல நடிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா கேப்டன் ஒருவர் தான் தன் சொல் என்னவோ அதையே தன் செயலாகவும் நிரூபித்து அதே போல வாழ்ந்து காட்டியவர். ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட்ல கேப்டன் நடிச்சு நீங்க பார்த்திருக்கீங்களா? வேட்டி அட்வர்டைஸ்மெண்ட், கோகோலா குடிக்கிறது, ஜுவல்லரி அட்வர்டைஸ்மெண்ட், ஏதாவது என் கேப்டனுக்கு என்ன வாய்ப்பு வரலன்னு நீங்க எல்லாம் நினைச்சுட்டு இருக்கீங்களா? நான் கூடயே இருந்து பார்த்தவர். அத்தனை வாய்ப்புகளும் கேப்டனை தேடி வந்ததுதான். ஆனால் என் மக்களை தவறான வழியிலே என்னைக்கும் நான் கொண்டு செல்ல மாட்டேன். இன்னைக்கு ஒரு விஷயத்தை நான் உபயோகித்தால் நம்ம தலைவரே சொல்லிட்டாரு, அப்ப அதுக்கு நல்லதா தான் இருக்கும், அது கரெக்டா தான் இருக்கும். என் மக்களை நான் தவறான வழியில் வழி நடத்த மாட்டேன். நீங்க எத்தனை கோடி கொடுத்தாலும் என் மக்களுக்கு இணை அந்த காசு கிடையாது என்பது தீர்மானமா இருந்தார், உறுதியாக இருந்தார். எல்லா இடத்துலயும் நீங்க அவரை பார்த்திருக்கீங்க. என் மக்களே என் மக்களே என் மக்களே சொல்றதை தவிர வேற ஏதாவது சொன்னாரா? நான் உங்களுக்காக தான் இருக்கிறேன், உங்களுக்காக தான் வாழ்கிறேன், உங்களுக்காக தான் இந்த கட்சியை ஆரம்பித்திருக்கிறேன் என்று என் மக்களை தங்க தட்டில் வைத்து பாராட்டுவேன் என்று சொன்ன ஒரு உன்னத தலைவர் நமது கேப்டன் அவர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.